ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸியான மெத்தடில் எப்படி தட்டை செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இப்போ கொதிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், எள்ளு, சீரகம், பெருங்காயம், அப்புறம் மிளகு தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். சில பேருக்கு இது பிடிக்கும், வேர்க்கடலை. அவங்கெல்லாம் வேர்க்கடலையை வறுத்துட்டு இந்த டைமில் போட்டுக்கலாம். அப்புறம் இது கடலைப்பருப்பை ஊற வச்சு போட்டுக்கலாம். பூண்டு வேணாலும் தட்டி இந்த டைமில் போட்டுக்கலாம். இப்போ நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் வேணாம். அரிசி மாவை ஒரு கப்பை நான் வறுத்துருக்கேன். வெறும் கடாயில் போட்டு சும்மா ஒரு 1 மினிட் நல்லா வறுத்துட்டு அதை திருப்பி வறுத்து வச்சுருந்தேன். அதை போட்டேன். இப்போ உளுத்தம்பருப்பு அதே மாதிரி 2 ஸ்பூனை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ எந்த இடத்துல நீங்கள் மாவை தரட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா திரட்டிக்கோங்க. இது மாதிரி திரட்டிட்டு உங்ககிட்ட என்ன ரவுண்டு ஷேப்பில் என்ன இருக்கோ, மூடியோ இல்லை கிண்ணத்தோட பின்பக்கமோ ஏதோ ஒன்று, டம்ளர்ஸோட இதுவோ இது மாதிரி கட் பண்ணுறதுக்கு இருக்கா மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மாவு, இந்த சர்க்கிள் ஷேப்பை எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பை நெக்ஸ்ட்டு இந்த வேஸ்ட்டான மாவையும் நம்மளுக்கு வேஸ்ட்டாக திருப்பி நகையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி திரட்டி திருப்பி இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை அதில் பிளாஸ்டிக் கவரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன பாலாக எடுத்து அதில் இது பண்ணி கூட ஒரு கிணத்தை வச்சு டம்ளரையோ ஏதோ ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை கூட எடுத்துக்கலாம். இதோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு தின்னாக இருக்கணும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். தட்டைன்றது ஈஸியான ரெசிபி. நம்ம இது ப்ராசஸ் அதிகமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்மலாம் நார்மல் டேஸில் செய்யவே மாட்டோம். ஆக்சுவலாக இதை நம்ம செய்ய செய்ய நம்மளுக்கு பயங்கர ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தட்டை வந்திருக்கேன். இது செய்கிறதுக்கும் பயங்கர ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் இன்னொரு செட்டையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி போடுறோம்ல, போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. இதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தட்டை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.